அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர்களின் சார்பாக பல்வேறு விதமான பல பயனுள்ள தகவல்களை இந்த முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் இறைவனின் மாபெரும் கிருபையினால் தொடர்ந்து அளித்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், ரேஷன் கார்டில், அதாவது குடும்ப அட்டையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினரை எவ்வாறு குடும்பத் தலைவராக மாற்றுவது, குடும்பத் தலைவர் அவருடைய பெயரை எவ்வாறு மாற்றுவது என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரொம்ப இலகுவான முறை. ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களில் உங்கள் பகுதியில் யாராவது இந்த மாதிரி தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தாலே உங்களால் இலகுவாக செய்ய முடியும். ஸோ அதை குறித்து தான் இன்று பதிய இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம், இறைவன் நாடினால். அதுக்கு முதல்ல கூகுளில் ப்ரௌசருக்கு போங்க. டிஎன்பிடிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த இணையதளத்தை சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள். ஸோ தமிழக அரசினுடைய உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா இது தமிழ், ஆங்கிலம் அதே மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் வலது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள், அதாவது ஸ்மார்ட் கார்டு ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரை அட்டையிலிருந்து அரிசி அட்டையாக மாற்றுவது எப்படி, ஃபேமிலி மெம்பரை ஆட் பண்ணுறது எப்படி, அதே போன்று அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, இதே மாதிரி நிறைய வீடியோ ஏற்கனவே 3 வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதில் 4வது இருக்கக்கூடிய ஃபேமிலி ஹெட் மெம்பர் சேஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய அதை தான் நான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறை. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்கள் கையில் ஸ்மார்ட் கார்டோடு இணைக்கப்பட்டுள்ள உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கணும். இரண்டாவது, அந்த எந்த நபரை நீங்கள் குடும்ப தலைவராக ஆக்கணும் நினைக்கிறீங்களோ அவருடைய ஃபோட்டோ, அதற்கப்புறம் அதற்கான சான்றுகள் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 4வது இருக்கக்கூடிய ஃபேமிலி ஹெட் மெம்பர் சேஞ்சை கிளிக் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோன் நம்பர் வச்சுக்காங்க. கேப்சா கோடை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா, குடும்ப அட்டையோடு இணைக்கப்பட்டுள்ள அந்த ஃபோன் நம்பர்லேருந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த உங்களுடைய ரேஷன் ஸ்மார்ட் கார்டில் உள்ள தகவல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுடைய அப்ளிகனோட பேர் என்ன, அப்புறம் ஃபேமிலி கார்டோடைய நம்பர் என்ன, உங்கள் ரேஷன் கார்டோட எண் என்ன, இது எந்த தகவலுக்காக நம்ம பார்க்குறோமோ அந்த தகவல் டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மெம்பருக்கு வலது பக்கம் ஆக்ஷன் ஸ்டேட்டஸ்க்கு அடுத்தப்பல ஆக்ஷன் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் யாரை குடும்ப தலைவரின் பதிலாக ஒரு உறுப்பினராக மாற்ற போகிறோமோ, ஏற்கனவே இருக்கிற உறுப்பினரை எவ்வாறு குடும்ப தலைவராக மாற்றுறோமோ அதே மாதிரியான உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ண முடியும். இதில் யாரை நீங்கள் குடும்ப தலைவராக மாற்றணுமோ அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு அதில் அப்துல் காதர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதில் மகனாக இருக்கிறாங்க. அவரை நான் குடும்ப தலைவராக நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர் பேரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வலது பக்கம் ஃபோட்டோவில் அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஃபோனாக இருந்ததுன்னா கேப்சர் கூட பண்ணிக்கலாம். 5 MB வரைக்கும் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ரீசன், எந்த ரீசனுக்காக வேண்டி மாற்றுறோம், காரணம் என்ன, 2க்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் குறிப்பாக 2 முக்கிய காரணங்களுக்காக பொதுவாகவே இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஒன்று வீட்டில் குடும்பத் தலைவர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் அதில் உள்ள விவாகரத்து, இதை குடும்பத்தில் பிரச்சனை விவாகரத்து ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த சமயத்தில் தான் இதே மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா கூட இருக்குது. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஆர்ஐயிடம், அதாவது வருவாய் ஆய்வாளரிடம் சென்று நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் அட்டை, இறப்பு சான்றிதழ், விவாகரத்து சான்றிதழ், வருவாய் அதிகாரிடம் பெற்றுள்ள நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது தடையின்மை சான்றிதழை நீங்கள் அட்டாச் பண்ணணும். நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறோமோ அட்டாச் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துட்டு கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சப்மிட் பண்ணுறதுக்கான, அதாவது சுய சான்றிதழ், அதாவது நான் சரியான தகவல் தான் கொடுத்துருக்குறேன், அதில் எந்த பிழைகள் இருந்தாலும் நான் அதை பொறுப்பாதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த தகவல்களை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு உங்களை அடுத்து செல்லும். அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை குறிப்பிட்ட அதிகாரிகள் அதை ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு அழைக்கப்படலாம். இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ண ஸ்மார்ட் கார்டில் உங்கள் டீட்டெயில் அப்டேட் ஆயிரும்.
இது உங்களுடைய ஸ்டேட்டஸை எப்படி பார்க்கறது என்பது குறித்து 24 நாள் ஓரிரு இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளே இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறோம். ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது அட்ரஸ் சேஞ்ச் என்ன, ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி சர்க்கரை அட்டையை மாற்றுறது எப்படி, இதே மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு எவ்வாறு தெரிந்து கொள்வது குறித்து ஒரு முழுமையான ஒரு சிறிய வீடியோவை அடுத்த பதிவாக நான் பதிவு பண்ண இருக்கிறோம். இறைவன் நாடினார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இதில் குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இதில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனலில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இறைவன் நாடினால் ஓரிரு நாட்களில் அதற்கான பதில்களை முயற்சி செய்து பெற்றுவிட்டு உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இதை பிறருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அனைத்து மக்களுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதனுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான தொடர்ந்து தகவல்களை பெறுவதற்கு இதனுடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பயனுள்ள பல வீடியோக்களை பதிவு பண்ண இருக்கிறோம். இறைவன் நாடினால். வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.